சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை எகிழ விடாதிருப்பீராக. இவ்வுலகில் அநேக கடவுள் இருக்கிறதை காணலாம். மக்கள் அவைகளினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள். பொருத்தனைகளையும் செய்து அவைகளுக்கு வேண்டியவைகளையும் செய்கிறார்கள். ஆனால் மெய்யான தெய்வமாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதையும் கேட்பதில்லை. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறதை காணலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகில் வந்தார். மனுக்குலம் இழந்து போன பரிசுத்தம், சமாதானம், நிறைவான வாழ்வு ஆகியவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் வழியை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக வாழ அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்தமாக்குவார். அவருடைய வழிகளில் நம்மை நடத்தி நமக்கு சமாதானம் தருவார். பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் ஆகியவைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம் குறைவை நிறைவாக்கி நித்திய ஜீவனை அடையும் பாக்கியத்தை நமக்கு அளிப்பார். அவர் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றைத்தான் கேட்கிறார். உங்கள் உள்ளத்தில் இடமளித்தால் அங்கே தங்குவார். தொடர்ந்து உங்களோடு ஐக்கியமாயிருப்பார். ஜெபம். இயேசுவே, என் உள்ளத்தில் உங்களுக்கு இடமளிக்கிறேன். என்னோடு ஐக்கியமாயிரும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.